श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते वाच्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते वकुलभूषणमहागुरवे नमः। श्रीतरङ्गमहानन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। श्री अलर्मेल्मंका नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदाहृति சீருண்டுதோ திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமயாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேரப்போம் அளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அத்யத்புதமான தயாசதகம் பிராப்தம். நேற்றைய பர்யந்தம் 63 பாசுரங்கள் நமக்கு பெரியவாளுடைய வியாக்கியானத்தோடு அனுகிரகமாச்சு. அந்த 63வது பாசுரத்திலே சுவாமியினுடைய நிஷ்கர்ஷமான கருத்து என்ன ஒரு தரம் பார்த்துட்டு மேற்கொண்டு பாசுரங்களை செவிக்கலாம். பெருமாள் சர்வ சுதந்திரன்னு சொன்னான். ஆனால் ஆஷிதால் விஷயத்திலே அவன் சுதந்திரனாக இருக்க முடியல. தயாதேவி சொல்லதை கேட்குறான்னு சாய்க்கிறார். எவனொருவன் எம்பெருமான் திருவடியை ஆசிரியிச்சானோ அவனுக்கு அவன் பரதந்திரனாகிறான்னு சொல்கிறார். எல்லாவற்றையும் காண்கின்றான் சர்வ சாட்சீச சாட்சி என்ற ரீதியிலே நாம் செய்யும் அபராதங்களை பெரிதாக எண்ணாமல் குன்றனைய குற்றம் செய்யினும் குணங்கொள்ளும் என்று ஆழ்வார் பாசுரத்துண்டான ரீதியிலே எம்பெருமான் சர்வலோகத்துக்கும் நாயகனான ஸ்ரீ வெங்கடநாதன் அந்த ஏழுமலையான் வெங்கடேசன் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றான் தயாதேவியினுடைய கண்ணை சிவாலே. எப்பேற்பட்டதான் சர்வ சுதந்திரன் சர்வ சாட்சியாயிருந்தும் அவன் சர்வ சக்தனாக இருந்தும் இந்த தயாதேவின் விஷயத்திலே அவளுக்கு அவன் தாசனாகிறான்னு சாய்க்கிறார். இது எல்லாம் அவளுடைய அபூர்வமான விஷயங்களாலே அவன் அவரிடத்திலே மண்டியிடுகிறான். அவிஜ்ஞாதா சகம்சராசு இத்தியாதி விஷயங்களெல்லாம் கீழ்ஸ்லோகத்திலே காட்டினார் சுவாமி தேசிகன். அடுத்து 64வது ஸ்லோகம் நமக்கு அவதாரமாகுது. அபாம் பத்யுகு சத்ரு நசகன முனேர் தர்மநிகளம் கிருபே காகஸ்யைகம் ஹிதமிதி ஹினஸ்திஸ்மநயனம் விலீன ஸ்வாதந்த்யோகோ விஷகிரிபதிஸ்வம் விக்ருதிபிஹி திசத்யேவம் தேவோ ஜனித சுகதிம் தண்டனகதிம். தண்டன விதிம்னு ஒரு பாடம் சாய்க்கிறா பெரியவாங்கத்தில். அபாம் யுகு, அபாம்னா ஜலம்னு பேர். அபாம் பத்யுகுன்னு சொன்னால் ஜலத்துக்கெல்லாம் தலைவனானவன் பதியாக இருக்கக்கூடியவன் சமுத்திரராஜன்னு அர்த்தம் பண்ணுறா பெரியவாங்க. சத்ருன்னு அவனுடைய சத்துருக்களை அசகனமுனேகே அது ஆச்சு. அதாவது ரொம்ப எம்பெருமாளுடைய பெருமையை சகிக்க மாட்டாமல் வராமை குணம் உண்டு. அசகனம் உனேகே தர்ம நிகழம்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். அப்படி எம்பெருமாளுடைய பெருமையை சகிக்க மாட்டாமல் இருந்தவர் பரசுராமர். அவருடைய தர்ம நிகழமான அந்த புண்ணிய ஸ்தலத்தை எம்பெருமான் தன்னுடைய பானத்தாலே அழிச்சார்னு சொல்ல வரார். கிருபே காகஸ்யைகம்னு சாய்ச்சார். காகாசுரன் பிராட்டியை ஹிம்சை பண்ணதாலே ஒரு கண்ணை மட்டும் பெருமாள் ஒரு நயனம் பண்ணி அதுக்கு ஒரு சிக்ஷை பண்ணி நல்ல கதியை இந்த விஷகிரிநாதன் கொடுத்தார். ஹிதமிதி ஹீனஸ்தி ஸ்மநயனம்னு சாய்ச்சிருக்கார் சுவாமி தேசிகன். இப்படி விலீன சுவாதந்திரியோகோ விஷகிரி பதிஸ்வம் விக்ருதிபிகி அப்படின்னு உன்னுடைய அந்த தேவதேவனானவன் இந்த தயாதேவின விளையாட்டுக்களாலே என்ன சொல்றான்னா தன் சுவாதந்திரியத்தை இழந்தவராய் இப்படி தண்டிக்கிற கட்டளையை ஜனித சுகதியும் நல்ல கதியை விளைவிப்பதாக திசதி பலன் கொடுக்கிறார்னு சொல்றார்.
சூக்ஷ்மமான அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா, நதிகளின் தலைவனான சமுத்திரராஜன் அவனுடைய சத்துருக்களை அழிச்சார், பரசுராமனுடைய புண்ணியத்தை அழிச்சார், அடுத்தது காக்கைக்கு ஒரு கண்ணை அழிச்சார். எல்லாம் ஒரு அழியும் காரியமாக இருக்குது. ஆனால் இது அழியும் காரியமாக இருந்தாலும் தயையினோட விளையாட்டுக்களால் இது எல்லாம் ஹிதமாகவே முடியறதுன்னு சாய்க்கிறார். இது விஸ்தாரமாக பார்க்கலாம். இப்போது அப்படின்னா முன் ஸ்லோகத்தில் குன்றனே குற்றம் செய்யணும் குணங்கொள்ளும் இந்த ரீதியிலே ஆசாரோட பாபத்தை கணிசியாதவன் எம்பெருமான்னு சாய்ச்சார். இப்போ இந்த குற்றங்கள் புரிந்தாலும் ஹிதத்தையே இவன் விளைவிக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த குற்றங்களுக்கு விதிக்கும் தண்டனையின் கிரமம் கூட குற்றம் செய்தவாளுக்கு ஒரு அனுகூலமாக முடியும்படியாக தயாதேவி பண்ணுறா. அது தயன் பிரவாகத்தை இங்கே காட்டுறார் சுவாமி தேசிகன். முதல்ல பெருமாள் லங்கைக்கு போனும் வழிபடுன்னு பிரார்த்தனை பண்ணுறார் சமுத்திரராஜனிடத்திலே. அவரை திரஸ்கரித்து சமுத்திரராஜன் என்ன பண்ணால் மேலும் மேலும் பொங்கிய அலைமோதிய சமுத்திரர் அதையே காட்டுகின்ற இருந்தார். சமுதிரத்தினுடைய புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் இவன் கணவனன்னு சொல்கிறா. அதான் சொன்ன அப்பாம் பத்யுன்னு சுவாமி தேசிகன் இங்கே போட்டிருக்கார். அற்புதமான ஒரு சம்ஸ்கிருத பதம். இந்த இடத்துல பெருமாள் கோபிஷ்டரா, ஹே லக்ஷ்மணா தனுச கொண்டாடா அப்படின்னு சொல்லி சமுத்திரத்தையே நான் சோஷயிஷ்யாமின்னு சொல்லி வத்திராடிக்கிறேன், என்னுடைய காலாலே நடந்து நான் லங்கைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான், அதிக கோபத்தோடு பெருமாள் சீறிய போது தன்னுடைய பத்னிகளான சகல புண்ணிய நதிகளையும் தான் கூட்டிட்டு பத்னியோட புடைசோடு எம்பெருமானம் சரணாகதி பண்ணுறான் சமுத்திரராஜன். அப்போ பெருமாள் அவனுடைய சத்துருக்களை நோக்கி தான் எய்திய பானத்தை அங்கே போட்டு விடுறார். இது ராமாயணத்தில் காட்டப்படுற விஷயங்கள். இது அப்போது இவனை தண்டிக்கிறதுக்கு பதிலாக இவனை சத்ருவை தண்டித்து பெருமாள் ஒரு பானம் எழுதுறான் அப்படின்னா இவனுக்கு சுகம் அங்கே ஏற்படுறது இல்லையா சமுத்திரராஜனுக்கு. அது ஒன்று போச்சு. இப்போ அந்த சமுத்திரராஜை ஹிம்சித்ததாலே லோகத்துக்கெல்லாம் பாபம் போகும், எல்லா புண்ணிய நதிகளுக்கும் வைதவியம் வறுமை என்று சுவாமி இந்த இடத்துல சொல்லலை. இந்த அபிப்பிராயத்தை இங்கே ரொம்ப அழகாக சாதிக்கிறார். சமுத்திரராஜன் மேலே ரொம்ப அந்த கோபமான ஒரு தயைன்னு அர்த்தம், கோபம் கூடம் ஒரு க்ஷணத்திலே மாற்றி அவனுடைய சத்துருக்களுக்கு மேலே அந்த கோபத்தை திருப்பி பெருமாள் அவர்களை தொலைத்து கட்டி சமுத்திரராஜனுக்கு அனுகூலம் பண்ணுறார் தான் இங்கே தாத்பரிய அர்த்தம். அதே மாதிரி சீதா கல்யாணத்தின் போது எம்பெருமான் தனுசை பங்கம் பண்ணி சீதையை பாணிகிரணம் செய்து கொண்டு தன்னுடைய திருத்தகப்ப விருத்தராய் வயோவிருத்தோ ஞான விருத்தகா என்ற ரீதியில் எழுதிக்கக்கூடியதான வசிஷ்ட தசரத பிரமுகாலோட பெருமாள் சேர்ந்து எழும்போது பரசுராமர் வழிமறித்து ராமனுடைய யசஸான அந்த புகழ்னு சொல்கிறாளே அதை தான் கேட்க பொருட்டாமல் கோடாரோட நிற்கிறார். அவரையும் எம்பெருமான் வென்று கொண்டு எழுந்து வந்த சர்வ க்ஷத்ரிய ஹந்தாவான பரசுராமர், எல்லா க்ஷத்ரிகளும் ஒழிச்சு கட்டின பரசுராமரையும் அந்த பிராமணரையும் ஜெயிச்சு அவர் தொடுத்த அந்த பானத்தினாலே அவரை விட்டுட்டு அவருடைய புண்ணிய பலங்களை எம்பெருமான் அழித்தார் அப்படின்னார். ஸோ 2 பானமும் அழிச்சுடுத்து. அதாவது ஏன் அவருடைய புண்ணிய பலத்தை அழிச்சார்னு கேட்டாக்கா, ஒருத்தர் மோட்சத்துக்கு போகிறதுக்கு புண்ணியமும் பலமும் எதிரியாக இருக்குன்னு சொன்னால் அதை எம்பெருமான் தயைதான் ஒழிச்சு கட்டுன்னு சொல்லி சுவாமி தேசிகன் சாதிக்கிற திருச்சின்னமாலையில் அருளாலே விலங்கிரண்டும் அழிப்பார் வந்தார்னு சாதிச்சார். தன்னுடைய அனுகிரகத்தினாலேயே புண்ணியமான விலங்கையும் பாபமான விலங்கையும் அழிச்சுட்டாக்கா அவன் சுத்தனாயிடுறான். அப்போது சரணாகதி பலிச்சு மரணம் அடைந்தால் எல்லாருக்கும் வைகுண்டம் கொடுக்கும் பிரானா எம்பெருமான் இருக்கான்னு சொன்னார். அதனாலே பரசுராமனுடைய புண்ணியம் மொத்தத்தையும் பெருமாள் அழிச்சுடுறார். மோட்சத்தை அடைய வேண்டியவனுக்கு புண்ணியம் ஒரு விலங்குன்னு சொன்னா இல்லையா, அதங்க நிரூபித்து காட்டி அவர் அதை அழித்தாலும் அதன் மூலமாக ஒரு சுகம் ஏற்பட்டது பரசுராமருக்கு. அடுத்ததாலே ஏகாந்த ஸ்தலத்தில் பிரானும் பிராட்டியும் சயனிச்சுட்டு இருக்கும்போது
அந்த சீதாதேவி ஹிம்சை பண்ண அந்த காகம் இருக்கே, லோகமாதாவான சீதா பிராட்டியினுடைய தேகத்தை ஹிம்சிச்ச காகாசுரனுடைய கண்களை ஒரு கண்ணை பெருமாள் வந்து ஒரு சிக்ஷை பண்ணி கொடுத்தார். காகம் பிழைத்திட கண்ணெழுவே செய்த காகுத்தன்னு சாதிச்சார் சுவாமி தேசிகன். அப்படி மூவுலகும் தன் பிழையை தானே சாற்ற முனிவர்களும் தேவர்களும் முனிந்தவண்ணால் தாவரிதா எங்கும் போய் தளர்ந்து வீழ்ந்த தனிக்காகம் தானிறந்த உயிர் வழங்கி காவல்யினி எமக்கெங்கும் கடனென்றெண்ணி காணநிலை இலச்சினை அன்றிட்ட வள்ளல் ஏவல் பயனிறக்கம் இதற்காரன்றோதும் எயிலுடையார் இணையடிக்கு இருப்போம் நாமேன்னு சாதித்த ராமாவதாரத்தை பற்றி இது காகாசுர வித்தாந்தம் எடுத்து பேசப்பட்டது. அப்படி பெருமாள் செஞ்சது ஒரு சிக்ஷை காகத்துக்கு. பரசுராமனுக்கு புண்ணியத்தை வாங்கின்றார் பானத்தாலே. சமுத்திராஜனுடைய எதிரியை பானத்தால் அழிச்சர். 3 காரியங்களும் ஒரு சம்ஹாரமாக நமக்கு தெரிஞ்சாலும் இது உலக ரீதியை மாற்றுவதற்கு தயாதேவின் விளையாட்டுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இந்த தயாதேவி எம்பெருமானிய தண்டன கதியை சுகதியாக மாத்திரா. அப்படின்னா அவனுக்கு எதிரே இல்லாமல் ஆயிடுத்தோ, இவருக்கு புண்ணியபலம் போனதாலேயே மோட்சத்தை அடைய வேண்டியிருக்குன்ற உபாயம் தெரிஞ்சு போச்சு பரசுராமனுக்கு. இவனுக்கு ஒரு கண்ணை அழித்து சிக்ஷை பண்ணி இனிமே இன்னொரு ஸ்திரீயை தப்பான கண்ணோட்டத்தை இவன் பார்க்கக்கூடாது அப்படின்ற சிக்ஷை கொடுத்ததுனாலே அவன் புத்தியும் சரியாச்சு, காகாசுரனுடைய புத்தியும் சரியாச்சு. அப்போ பெருமாளுடைய காரியங்கள் அதுவும் எல்லாம் தர்ம ரீதியிலே இருக்கு. பெருமாள் தண்டதரனாக இருந்தாலும் அவன் சிக்ஷை பண்ணாக்கா அது சுகம்தான் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய தாத்பர்யார்த்தமாக பெரிவா சாய்கிறான் நமக்கு. ஏன்னா இந்த விஷயங்களை மேலோட்டமாக பார்த்தா பெருமாள் அழிச்சார்னு தான் தெரியுமே தவிர ஏன் அழிக்கப்பட்டது, பெருமாள் பானத்தால் ஏன் அழிக்கப்பட்டது அப்படின்னு தெரியும் போது அதனுடைய தாத்பர்யார்த்தத்தினுடைய உண்மையான விளக்கம் என்னன்னு நமக்கு நம்ம ஆச்சாரர் எடுத்து காட்டினாதான் நமக்கு புரியுது. பாருங்கோ, இவன் உயிர் பிச்சை கொடுத்தா விட்டு பிச்சை கொடுத்தான்ற ஒரு விஷயம் நமக்கு மேலோட்டமாக எல்லா உபன்யாசத்துலையும் பார்க்குறோம். ஆனால் இங்கே சாட்சிக சுவாமிகள் எப்படி சொல்கிறான்னா, அவன் இனிமே இந்த கண்ணோட இன்னும் ஸ்திரீயை பார்க்கக்கூடாது அப்படின்னு தர்மத்தை தெரிஞ்சின்றான். அது பெருமாளுடைய சிக்ஷை மூலமாக தான் அவனுக்கு விளங்கெடுத்து அப்படின்னு ஒரு புள்ளையே பிரம்மாசிரமாக்கி பெருமாள் செய்து காட்டின காரியம் அது. அதனாலே இந்த கீழ்ப்பாசுரத்தாலே நதிகளின் தலைவரான சமுத்திராஜருடைய சத்துருக்களை ஹிம்சித்தும் என்னுடைய தனுசை நீ முறித்து காட்டு என்று ரீங்காரமிட்ட பரசுராமனுடைய அந்த சப்தத்தை அடக்கி அவருடைய புண்ணிய பலத்தை வாங்கி கொண்டதும், பிராட்டியின் திருமேனியை தீண்டினால் ஒரு காகத்தினுடைய ஒரு கண்ணழிவை செய்ததையும், இது எல்லாம் நல்ல விஷயத்துக்காக ஆன விஷயம் உண்டு. அது எல்லாமே தயாதேவியினுடைய அந்த லீலா விளையாட்டு அப்படின்னு தேசிகன் இந்த இடத்துல அதையும் தயாதேவின் சுகதியாக செய்கிறாள்னு சொன்னார். எதனாலே எல்லாம் ஒரு தயையினாலே தான். காகத்தை மொத்தம் ஒழிச்சிருக்க முடியும், அங்கே தயை நிற்கிறா, ஒழிக்காத பனிஷ்மெண்ட் பண்ணி கொடுன்றா. பரசுராமனை ஜெயிச்சு அவரே பண்ணியிருக்க முடியும் பெருமாள், ஆனால் அவர் புண்ணியர் ஜெயிச்சு அவருக்கு நல்ல கதி கொடுன்னு சொல்கிறா தயாதேவி. சமுத்திரராஜத்தை பெருமாள் வத்தடிச்சிருக்க முடியும், சேத்து பந்தனமே இல்லாத லங்கைக்கு பெருமாள் போயிருத்து சீதையை கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் அவனுடைய சத்ருவையும் அடித்து அவனுடைய பாரியாரோட சேர்ந்து சுகமாக வாழும் சொல்லிட்டு எம்பெருமான ஒரு வழிகாட்டினானே, அங்கே தயாதேவி நிற்கிறான்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதனால இந்த 3 விஷயங்களையும் இந்த அபாம் பத்திகு சத்ரு சகசனக அந்த பாசுரத்தின் மூலமாக நமக்கெல்லாம் தயாதேவியினுடைய எம்பெருமான் சிக்ஷை பண்ணாலும் அதையே சுகதியாக மாற்றக்கூடியவளாக தயாதேவி இருக்காள்னு தான் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ள கருத்தாக இருக்குன்னு பெரியவாளுங்கெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்ணுறா. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.